الحمد لله رب العالمين نحمده ونستغفره ونعوذ بالله من أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم أمن هو قانت آناء الليل ساجدا وقائما يحذر الآخرة ويرجو رحمة ربه قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إنما يتذكر أولو الألباب. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் திருக்குரான் விளக்க உரை வகுப்பிலே திருமலை குரானின் 39வது அத்தியாயமாகிய சூரா அஸ்-ஸுமர் என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை நாம் பார்த்து வருகின்றோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் இந்த வாரத்திலே 9வது வசனத்துடைய விளக்கங்களை நாம் பார்க்கவிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு அடிபணிந்து வாழக்கூடியவனுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு மாறு செய்து வாழக்கூடியவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், அம்மன் ஹுவ கானித்துன் ஆனா அல் லைலி சாஜிதம் வ காயிமை யஹ்தருல் ஆஹிரா வ யர்ஜு ரஹ்மத ரப்பிஹ். மறுமைக்கு அஞ்சியவனாகவும் தன்னுடைய இறைவனின் அருளை எதிர்பார்த்தும் இரவு நேரங்களில் சஜிதா செய்தவர்களாகவும் நின்றவர்களாகவும் எவர்கள் அடிபணிந்து வாழ்கிறார்களோ அவனா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கேள்வியோடு இந்த வசனத்தை முடிக்கின்றான். இந்த வசனத்திலே அல்லாஹ் கேட்கின்றான், குல்ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். நபியே, நீங்கள் மக்களிடம் கேளுங்கள், ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன, அறிந்தவர்களும் வல்லதீன லா யஅலமூன், அறியாதவர்களும் சமமாவார்களா? இன்னமா யததக்கரு உலுல் அல்பாப், நிச்சயமாக அறிவுடையவர்கள் தான் படிப்பினை பெறுவார்கள், நல்லுணர்வு பெறுவார்கள், உபதேசத்தை பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழக்கூடியவனுடைய தன்மையை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அம்மன் ஹுவ கானித்துன் ஆனா அல் லைலி, இரவு நேரங்களிலே சாஜிதோ காயிமன், சஜிதா செய்தவர்களாகவும் நின்று தொழக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்விற்கு அடிபணிந்து வாழக்கூடியவன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். கானித் என்ற அந்த அரபி வார்த்தை 2-3 அர்த்தங்களில் திருமறை குரானிலும் நபிமொழிகளிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் வித்ரு தொழும் பொழுது குனூத் ஓதுகின்றோம். குனூத் நாம் நின்று ஓதுறதுனால அந்த குனூத் என்ற வார்த்தை இந்த கானித் என்ற குனூத் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது தான் கானித். அப்போ குனூத் என்பது நம்ம வித்ரு தொழுகையில் ஓதக்கூடிய துவாவிற்கு பெயர் குனூத். அது மாதிரி சோதனை காலங்களில் ஃபர்லான தொழுகைகளில் நம்ம ஓதக்கூடிய துவாவிற்கு பேர் குனூத். அந்த குனூத் என்பது இந்த குனூத் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது தான் கானித் என்பது. அதுபோன்று நாம் தொழுகையில் நிற்கிறோம் பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ் சூரா ஓதி துணை சூரா ஓதி ருக்கூவுக்கு முன்னே நம்ம நிற்கக்கூடிய நிலைக்கு பேரும் கானித் குனூத் என்று சொல்வார்கள். திருமலை குரான் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, ஹாஃபிலு அல ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா, நீங்கள் தொழுகைகளை பேணிக் கொள்ளுங்கள், நடு தொழுகையாக அசர் தொழுகைகளையும் பேணிக் கொள்ளுங்கள், வகூமு லில்லாஹி கானித்தீன், அல்லாஹ்விற்கு பணிந்தவர்களாக நில்லுங்கள். அப்போ இந்த கானித்துன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பணிவோடு நிற்றல், பணிதல் என்று சொன்னால் புற பேச்சுக்கள் பேசாமல் தொழுகையில் நம்ம ஈடுபாடோடு இருப்பதற்கு பேர் தான் குனூத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வசனத்தில் குனூத் என்பதற்கு அர்த்தம் அல்லாஹ்விற்கு பணிந்து வெளிப்பேச்சுக்களை புறக்கணித்து நாம் நிற்பது. இந்த வசனம் அருளப்பட்ட பிறகுதான் வெளிப்பேச்சுக்கள் பேசக்கூடாது என்கின்ற தடை என்ன செய்யப்பட்டது, தொழுகையில் வெளிப்புற பேச்சுக்கள் பேசக்கூடாதுங்கிற தடை அமல்படுத்தப்பட்டது. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோமூல் இல்லாஹி கானித்தின், அல்லாஹ்விற்கு
அடிபணிந்து நில்லுங்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பணிவை குறிப்பதற்கு காணித்துங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். அதே போன்று காணித் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து நம்முடைய வாழ்நாட்களில் வந்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்து இறைவன் தடுத்த விஷயங்களை விலகி இறைவனுக்கு அடிபணிந்து வாழக்கூடிய தன்மைக்கு காணித் என்று சொல்வார்கள். இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் காணித்தன் இல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமுதாயமாகவும் அல்லாஹ்விற்கு அடிபணிந்து வாழக்கூடியவர்களாக என்ன செய்தார்கள், இருந்தார்கள். அப்போ காணித் அப்படிங்கிற வார்த்தை தொழுகையில் நாம் நிற்கும் பொழுது பணிவை காட்டுவதை குறிக்கும். வித்ரு தொழுகையில் நம்ம ஓதும் போது துவா ஓதுவதை குறிக்கும். பொதுவாக ஒரு மனிதரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் வந்து ஒரு காணித் என்று சொல்லும்போது அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழக்கூடியவர் என்ற அர்த்தத்தை குறிக்கும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடும் பொழுது, அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், சத்தகத் பி ஆயாத்தி ரப்பிஹா வ குதுபிஹி வ கானத் மினல் கானித்தின். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இறைவனின் வசனங்களையும் அவங்களுடைய வேதங்களையும் உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் இறைவனுக்கு அடிபணிந்து வாழக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தார்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை கானத் மினல் கானித்தீன், இறைவனுக்கு அடிபணிந்து வாழக்கூடியவர்களாக என்ன செய்தார்கள், இருந்தார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். அப்போ இந்த இறைவனுக்கு அடிபணிந்து வாழ்தல் அப்படிங்கிற இந்த அர்த்தத்தில் தான் இந்த வசனத்தில் காணித்துன் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ அம்மன் ஹுவ காணித்துன் ஆனா லைலி சாஜிதம் ஓ காயிமன், இரவு நேரங்களில் சஜிதா செய்தவர்களாகவும் நின்று வணங்கியவர்களாகவும் நின்றவர்களாகவும் அல்லாஹ்விற்கு அடிபணியக்கூடியவர். தஹஜ்ஜத் தொழுகையை தொழக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழ்வதனுடைய ஒரு அடையாளம் தான் தஹஜ்ஜத் தொழுகையை நிறைவேற்றுறது. அவங்களுடைய வியாபாரத்திலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, எல்லா விஷயத்திலும் இறைவனுக்கு அடிபணிந்து வாழக்கூடியவனுடைய ஒரு பண்பு என்ன, இறைவனுக்கு பணிந்து வாழ்வதனுடைய, இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதுடைய ஒரு பண்பு தான் இரவு நேரங்களில் வந்து தஹஜ்ஜத் தொழுகையை நிறைவேற்றுவது. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவு நேரங்களில் சஜிதா செய்தவர்களாகவும் நின்று தொழுதவர்களாகவும் இறைவனுக்கு அடிபணிந்து வாழக்கூடியவன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். தொழுகையில் வந்து பல நிலைகள் இருக்கு. நாம் வந்து தக்பீர் கட்டினோன்னா ருக்கு செய்கிற வரைக்கும் நிலை அப்படிங்கிற ஒரு நிலைமை, அவர் ருக்கு என்ற ஒரு நிலைமை. அடுத்து மீண்டும் நாம் என்ன செய்கிறோம், நிலைக்கு வர்றோம். அடுத்து சஜிதா என்ற ஒரு நிலை, அது தஷஹுத் என்ற ஒரு நிலை, அத்தஹியாத் ஓதுறது. இப்படி தொழுகையில் வந்து பல நிலைகள் இருக்கும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் 2 நிலைகளை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சாஜிதன் வ காயிமன், சஜிதா செய்தவர்களாகவும் நின்றவர்களாகவும். இந்த 2 நிலைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு சொல்லி காட்டுவதற்கு காரணம், தொழுகையில் வந்து இந்த 2 நிலையும் மிக மிக முக்கியமான நிலைகள். தொழுகையில் எல்லா நிலையும் முக்கியமானது தான், ஆனால் இந்த 2 நிலைகள் ரொம்ப முக்கியமான ஒரு நிலைகள். சஜிதாவை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டும்போது அவங்க குறிப்பிடுறாங்க, இன்ன அக்ரபமா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி வ ஹுவ சாஜித். ஒரு அடியான் தன்னுடைய அடியானுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலைமை. நம்ம தக்பீர் கட்டி நிற்கிறோம், ருக்கு செய்கிறோம், சஜிதா பண்ணுறோம், அத்தஹியாத் தஷஹுத் இருப்பில் இருக்கிறோம். இதில் வந்து ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக ஆகக்கூடிய இடம் எதுன்னு சொன்னோம், சஜிதா. அப்போ நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக ஆகக்கூடிய இடம் சஜிதா. எனவே அந்த சஜிதாவில் வந்து ஃபஜிதஹிது ஃபித் துஆ, நீங்கள் துஆவிலே முயற்சி செய்யுங்கள். நாம் சுன்னத்தான தொழுகைகள் தொழும்போது சஜ்ஜா சுபான ரப்பியல் அலா ஒரு தடவை சொல்வது நமக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகும். ஒரு 2 தடவை 3 தடவை விரும்பிய அளவு சொல்லிக்கலாம். இமாம் கொஞ்சம் நீட்டினா அதிகமான அளவு நம்ம மனுஷன் சொல்லிக்கலாம். சுபான ரப்பியல் அலா சொன்ன பிறகு நாம் வந்து துஆவில் என்ன செய்யணும், முயற்சி செய்யணும். ஃபஜிதஹிது ஃபித் துஆ, துஆவில் நீங்கள் என்ன செய்யுங்க, அதிகமாக முயற்சி செய்யுங்கள். ஃபகமினுன் அயுஸ்தஜாப லக்கும், அது உங்களுக்கு பதிலளிக்கப்படுவதற்கு தகுதியான இடம் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழும் பொழுது ஹதீஸ்களில் வருகிறது, கான யுஸ்மஉ லி சத்ரிஹி அஸீருன் கம் அஸீரில் மிர்ஜல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஜிதாவில் இருக்கும் பொழுது அவங்களுடைய நெஞ்சில் வந்து ஒரு தண்ணி அல்லது ஒன்று பாத்திரத்தில் கொதிக்கும் பொழுது அந்த பாத்திரத்தில் எப்படி ஒரு சப்தம் வருமோ அது போன்ற ஒரு சப்தம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சிலிருந்து என்ன செய்ய வெளிப்படும். அந்த அளவுக்கு அவங்க என்ன செய்வாங்க, சஜிதாவில் வந்து இறைவனிடம் அழுது ஈடுபாட்டோடு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, துவா செஞ்சுருக்கிறாங்க. சஜிதாங்கிற நிலையை வந்து அவங்க நிறைவேற்றி இருக்கிறாங்க. அப்போ சஜிதா என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது
சஜிதா என்பது மிக முக்கியமான ஒரு நிலை. அதே மாதிரி நம்ம தொழுகையில் வந்து தக்பீர் கட்டி நிற்கிறோம் பாருங்க, அல்ஹம்து சூரா ஓதுறோம் பாருங்க, இதுவும் முக்கியமான ஒரு நிலைமை. ஏன் இது ஒரு முக்கியமான நிலைமை? நம்ம தொழுகை நிற்கும் பொழுது தான் அல்ஹம்து சூரா ஓதுறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அல்ஹம்து சூராவுக்கு அல்லாஹ் தொழுகைங்கிற பேரை வச்சிருக்கிறான். தொழுகைன்னு சொன்னோம்னா நாம் வந்து நிலையில் நிற்கிறது, ருக்கு செய்கிறது, சமிஅல் அலிமன் ஹமீதா நிலைக்கு வர்றது, சஜிதா செய்கிறது, எல்லாம் சேர்ந்தது தான் தொழுகை. ஆனால் அல்ஹம்து சூரா என்கின்ற அந்த துவா, அந்த சூராவிற்கு மட்டுமே தொழுகை அப்படிங்கிற பேரை அல்லாஹ் சொல்லிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது தொழுகையில மிக மிக முக்கியமான ஒரு அம்சம். ஏன்னா நம்ம ஹஜ்ஜுக்கு போகும்போது நிறைய வணக்கங்கள் இருக்கு. அரஃபாவில் தங்குறது, முஸ்தலிஃபாவில் தங்குறது, மினாவில் தங்குறது, இப்படி பல வணக்கங்கள் இருக்கு. ஆனால் நபிகள் நாயகம் சொன்னாங்க அது ஹஜ்ஜு அல் அரஃபா. அரஃபா என்பதே ஹஜ்ஜு என்பதே அரஃபா தான் சொன்னாங்க. என்ன அர்த்தம்? ஹஜ்ஜில் ரொம்ப 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 முக்கியமான வணக்கம் அரஃபா. ஒருத்தனுக்கு அரஃபாவை தங்குறது தவறிட்டுன்னு சொன்னோம்னா அந்த ஹஜ்ஜே அவனுக்கு என்ன செஞ்சிடும், கூடாமல் போயிடும். அதே மாதிரி தொழுகையில் வந்து மிக மிக முக்கியமான ஒரு இடம் எதுன்னு சொன்னோம்னா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, லா ஸலாத்த லிமன் லம் யக்ர பி ஃபாத்திஹத்தில் கிதாப். யார் வந்து அல்ஹம்து சூரா ஓதவில்லையோ அவனுக்கு தொழுகை கூடாது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, கஸம்து ஸலாத்தி பைனி வ பைன அப்தி. தொழுகையை எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் மத்தியில் இரண்டாக பங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தொழுகை என்று அல்லாஹ் சொல்வது அல்ஹம்து சூராவை தான். அல்ஹம்து சூராக்குரிய பேர் ஒரு பேர் என்னுடைய தொழுகை. அப்ப தொழுகை எனக்கும் இந்த அடியானுக்கு மத்தியில் இரண்டாக நான் பங்கு வைத்திருக்கிறேன். ஒரு அடியான் வந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொல்லும்போது, அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சொல்லும்போது அல்லாஹ் சொல்வான், ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மான் நிர்ரஹீம், அவன் அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையன் சொல்லும்போது அல்லாஹ் சொல்வானா, மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் வந்து என்னை மிகவும் போற்றி விட்டான். மாலிகி யௌமித்தீன் அப்படின்னு சொல்லும்போது அடியான் சொல்வான், என்னுடைய அடியான் என்னை வந்து மிகவும் கண்ணியப்படுத்தி விட்டான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் அப்படி சொல்லும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், ஹாதா பைனி வ பைன அப்தி, இதுதான் எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில் உள்ளது அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது பதிலளிக்கின்றான். அதே போன்று இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக. சிராத்துல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அந்த நல்ல மக்கள் சென்ற பாதை, அந்த பாதை எங்களுக்கு காட்டுவாயாக. கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாஹின், அவர்கள் உன்னுடைய கோபத்திற்கு உள்ளான மக்களும் அல்ல வழிகேடர்களும் அல்ல என்ற வாக்கியத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் பதிலளிக்கின்றான், வலி அப்தி மா சஅல, என்னுடைய அடியானுக்கு அவன் கேட்டது கிடைக்கும். அப்ப இந்த அல்ஹம்து சூரா ஓதுதல் என்பது மிக மிக தொழுகையில வந்து மிக மிக முக்கியமான ஒரு அம்சம். அல்ஹம்து சூரா ஓதாட்ட மொத்த தொழுகை என்ன செய்யாது, கூடாது. இப்போ நாம் தொழும் பொழுது இமாம் ருக்குவில் இருக்கிறாரு, நம்ம வேகமாக வந்து ருக்குவில் வந்து சுபஹான ரப்பியல் அதீம் திருப்தியாக சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் ஒரு தடவை சொல்லிட்டோம்னா நம்ம அந்த ரக்காத்தை அடைஞ்சிட்டோம். இப்போ ஒரு என்ன செய்கிறாரு, இமாமோட நிலையில் வந்து சேர்றாரு, அல்ஹம்து சூரா ஓத மறந்துட்டார் லுகர் தொழுகையிலையோ. ஏன்னா இமாம் சப்தமிட்டு ஓதும்போது அவர் ஓதுவது நமக்கு ஓதுறது போதும், நம்ம ஆமீன் சொன்னால் போதும். அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுறான், இதா குரியாது குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வன்சித்து, குர்ஆன் ஓதப்படும் என்றால் அதை செவிதாழ்த்தி கேளுங்கள், வாய்ப்புத்தி இருங்கள். அப்ப இமாம் சப்தமாக ஓதும்போது நம்ம செவிதாழ்த்தி கேட்கணும், வாய்ப்புத்தி இருக்கும். அமைதியாக ஓதக்கூடிய இமாம் அமைதியாக ஓதும்போது நம்ம அல்ஹம்து சூரா ஓதணும். இப்போ ஒரு ஆள் என்ன செய்றாரு, இமாம் அமைதியாக லுகர்ல 4 ரக்காத்து, அஸ்ர் 4 ரக்காத்து, மக்ரிப்ல 3 ரக்காத்து, இஷாவுல கடைசி 2 ரக்காத்து, இமாம் அமைதியாக ஓதும்போது அல்ஹம்து சூரா ஓத மறந்துட்டார். இப்போ இவர் அல்ஹம்து சூரா ஓத மறந்துட்டாங்கன்னா அந்த ஒரு ரக்காத்து அவருக்கு கூடாமல் போயிடுச்சு. இப்போ இவர் எழுந்து ஒரு ரக்காத் தொழுதால் தான் அந்த தொழுகை கூடும். இவன் எழுந்து அவர் அந்த அல்ஹம்து சூரா ஓத மறந்துட்டான்னு வச்சுக்கிடுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் தான் சலாம் கொடுத்துட்டாங்கன்னா தொழுகை கூடாமல் போயிடும். ஏன்னா தொழுகை என்பது 4 ரக்காத்து, ஒரு ரக்காத்தாக ஆக வேண்டும் என்றால் அல்ஹம்து சூரா மஸ்ட். அப்போ அல்ஹம்து சூரா ஒருவர் ஓத மறந்துட்டான்னு சொன்னோம்னா அவர் திரும்ப எழுந்து ஒரு ரக்காத் தொழுதால் தான் அந்த தொழுகையாக என்ன செய்யும், ஆகும். அப்போ அல்ஹம்து சூரா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் தொழுகையை நாம் வந்து அல்ஹம்து சூரா ஓதின பிறகு நாம் வந்து மற்ற குர்ஆன் ஆயத்துக்களை ஓதுறோம். அல்லாஹ் குர்ஆன் சொல்லிக்கான அக்மிஸ் ஸலாத்த லிذிக்ரி, என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகையை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறோம். அப்போ தொழுகையில் வந்து முக்கியமான அம்சம் குர்ஆன் வசனங்கள் ஓதுறது.
குர்ஆன் வசனங்கள் நமக்கு அல்லாஹ்வை பற்றி என்ன செய்யும், நினைவூட்டும். தொழுகையை நம்ம நிலைநாட்டுறது நோக்கமே அல்லாஹ்வை நம்ம நினைவு கூறுவதற்காக. அல்லாஹ்வுடைய வசனங்களை நாம் அந்த தொழுகையில் ஓதணும், நினைச்சு பார்க்கணும், சிந்தனையை கொண்டு வரணும் என்பதற்காகத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, தொழுகையில் அவங்க என்ன செய்வாங்க, குர்ஆன் வசனங்களை ஓதும்போது இதா மர்ரபி ஆயத்தி ரஹ்மத்தின், ரஹ்மத்துடைய வசனங்கள் அல்லாஹ்வுடைய அருள் தொடர்பான வசனங்களை அவங்க கடந்து செல்லும் போது அவங்க இதா மர்ரபி ஆயத்தி ரஹ்மத்தின் இல்லா சாயல, அது அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. ஓதிக்கிட்டு இருக்கும்போதே ரஹ்மத்துடைய வசனங்கள் வரும்போது நிப்பாட்டிட்டு ரசூலை தஹஜ்ஜத் தொழும்போது குர்ஆனை ஓதிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம அரபி மொழி தெரியாத மக்களாக இருக்கிறோம். நமக்கு தெரிந்தால் குர்ஆனுடைய வசனங்களுடைய அர்த்தம் தெரிந்தால் நம்ம அதை என்ன செய்யலாம், ஃபாலோ பண்ணலாம். ரஹ்மத்துடைய வசனங்கள் வரும்போது அதை நிப்பாட்டிட்டு என்ன செய்வாங்க, இறைவா இந்த அருளை எனக்கு தருவாயாக, அல்லாஹும் மர்ஹம் லனா, இறைவா எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இதா மர்ரபி ஆயத்தி வழி, ஒரு எச்சரிக்கை செய்யக்கூடிய வசனம் சொன்னா இல்லா தஅவ்வத, அவங்க பாதுகாப்பு தேடாமல் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த ஆயத்தை கடந்து போக மாட்டாங்க. ஒரு எச்சரிக்கக்கூடிய ஒரு நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு வசனம் வருதுன்னு வச்சுக்கிடுங்க. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் நிப்பாட்டி என்ன வார்த்தையை சொல்லுவாங்கன்னு இல்லை, பாதுகாப்பு தேடணும். என்ன அர்த்தம், இறைவா அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னா, இறைவா நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக, இறைவா வக்கீனா மின் அதாப் வக்கீனா அதாபன்னார், நரக வேதனையை விட்டும் எங்களை பாதுகாப்பா. என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்த பாதுகாப்பு தேடி தான் அந்த இடத்த கடந்து போவாங்க. அதே மாதிரி இதாபி மர்ற ஆயத்தி தஸ்பீஹ், தஸ்பீஹுடைய வசனங்கள், தஸ்பீஹ் செய்வீராக, சப்பி இஸ்ம ரப்பிக்கல் அலா, மகத்தான உமது இறைவனுடைய பெயரை கொண்டு தஸ்பீஹ் செய்து அல்லாஹ், இந்த மாதிரி தஸ்பீஹ் செய்யும் கட்டளை வரக்கூடிய வசனம் கடந்து சொல்லும்போது நபிகள் என்ன செய்வாங்க, அல்லாஹ் இல்லா சப்பஹ, தஸ்பீஹ் செஞ்சுட்டு தான் அந்த ஆயத்தை கடந்து போவாங்க. அப்போ சப்பி இஸ்ம ரப்பிக்கல் அலா நம்ம ஓதுறோம், நிப்பாட்டி சப்பி இஸ்ம ரப்பிக்கல் அலா, சுபஹான ரப்பியல் அலா, என்னுடைய இறைவன் மகத்துவமிக்க என்னுடைய இறைவன் பரிசுத்தமானவன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான தஅவ்வதுல் குர்ஆன், தொழுகை என்ன செய்வாங்கன்னா குர்ஆனை நடைமுறைப்படுத்துவார். எந்தெந்த விஷயங்களை எல்லாம் தொழுகைக்கு உள்ள நடைமுறைப்படுத்த முடியுமோ, ஒரு தஸ்பீஹ் செய்யுங்கன்னு அல்லாஹ் கட்டளையிடக்கூடிய வசனங்களை கடந்து சென்றால் அந்த இடத்துல நிப்பாட்டி அல்லாஹ் தஸ்பீஹ் செய்வாங்க. நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்யக்கூடிய வசனங்களை அல்லது கடுமையான எச்சரிக்கை பற்றிய வசனங்கள் கடந்து சென்றால் அந்த இடத்துல நிப்பாட்டி அல்லாஹ்ட்ட என்ன செய்வாங்க, பாதுகாப்பு தேடுவாங்க. அல்லாஹ் எதை எச்சரிக்கிறானோ அதை விட்டு என்ன செய்வாங்க, பாதுகாப்பு தேடுவாங்க. ஒரு ரஹமத்துடைய வசனத்தை கடந்து போனால் அல்லாஹ்ட்ட என்ன செய்வாங்க, அந்த இடத்துல ஓதும் போது அதை நிப்பாட்டிட்டு அல்லாஹ்ட்ட என்ன செய்வாங்க, அந்த ரஹமத்தை அல்லாஹ் கிட்ட கேட்பாங்க. அவங்க அல்லாஹ்ட்ட என்ன செய்வாங்க, குர்ஆனை தொழுகைக்குள் நடைமுறைப்படுத்துவார்கள். அப்போ இந்த தொழுகையில நம்ம நின்று ஓதுறோம் பாருங்க, இது முக்கியமான ஒரு நிலைமை. அப்போ நம்ம தொழுகையில் நிற்கக்கூடிய நிலைமை முக்கியமான நிலைமை, சஜிதா என்பதும் முக்கியமான ஒரு இடம். அப்படி இருக்கிறதுனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இரண்டு முக்கியமான இடங்களையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படின்னா மற்றது முக்கியம் தான் விளங்கிடக்கூடாது, எல்லாமே தொழுகையில முக்கியம் தான். அதில் ரொம்ப அதிமுக்கியமானது நாம் நிற்கக்கூடிய நிலையும் சஜிதாவுடைய நிலையும் என்பது நமக்கு ஹதீஸ்கள் விளக்கிறதுனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதன் அடிப்படையில் இந்த இரண்டு நிலைகளும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அப்போ இரவு நேரங்கள் அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இரவு நேரங்களில் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டாங்க வச்சுக்கணுங்க, இரவுல கொஞ்ச நேரம் வந்துடும். ஆனால் அல்லாஹ் இரவு நேரங்களில் அல்லாஹ் சொல்ல ஃபி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. ஃபீங்கிற வார்த்தை இங்கே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபி ஆனாயில் லைலி அப்படின்னு சொன்னோம்னா இரவுல ஒரு பகுதிங்கிற அர்த்தம் வந்துடும். இங்கே அல்லாஹ் ஃபீங்கிற வார்த்தையை சொல்லாமல் ஆனா அல் லைலி இரவு நேரங்களில் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் ரொம்ப தான் குறிப்பிடும். இரவு நேரம் என்பது ஒட்டுமொத்த இரவை எடுத்துக்கணும். சில நேரங்களில் ரமதானுடைய கடைசி 10 நாட்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகைக்காக இரவு முழுவதையும் உயிர்ப்பிப்பார்கள். அஹ்யா அல் லைல குல்லஹு, இரவு முழுவதையும் உயிர்ப்பிப்பார்கள். ரமதானுடைய கடைசி 10 நாள் அல்லாமல் மற்ற காலங்களில் இரவு முழுவதும் நின்று தொழுவது நமக்கு தடுக்கப்பட்டிருக்கு, இரவுல குறிப்பிட்ட நேரம். அப்போ இந்த ஆனால் லைல் என்பது ரமதானுடைய கடைசி 10 நாள் எடுத்துக்கிட்டோம்னா ஒட்டுமொத்த இரவை இது எடுத்துக்கணும். ரமதான் அல்லாஹ் நாளம் நம்ம ஹதீஸ்கள் எந்த காலத்தில் எது அனுமதிக்கப்பட்டதோ அந்த நேரத்தில் ஒட்டுமொத்த இரவும், மற்ற நாட்களில் இரவு முழுவதும் தொழுவை தடுத்திருக்கிறாங்க. அப்போ நபிகள் குர்ஆன் அல்லாஹ் சொல்லும்போது யா அய்யுஹல் முஸம்மில், போர்வையை போர்த்தி கொண்டிருப்பவரே, குமில் லைல இல்லா கலீலா, இரவு நேரத்தில் நின்று தொழுவீராக, இல்லா கலீலா குறைவான நேரத்தை தவிர. குறைவான நேரம்னா என்ன, நிஸ்ஃபஹு இறைவனுடைய பாதி நேரம் நீங்கள் தூங்குங்க, அபின் குஸ்மினு கலீலா அதாவது பாதியை விட கொஞ்சம் கம்மியாக தூங்குங்க, அவுசித் அலை அதாவது பாதியை விட கொஞ்சம் அதிகமாக தூங்குங்க. ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தானே செய்வாங்க, இரவுல பாதி நேரம் தூங்குவாங்க, மீதி பாதியில் 3ல் 1 என்ன செய்வாங்க
அவங்க இரவு தொழுகையை நிறைவேற்றுவாங்க. 6-1 என்ன செய்வாங்க, அவங்க வந்து திரும்பவும் தூங்குவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இரவுல வந்து இப்போ நமக்கு மகரிப்ல சூரிய மறையுதுன்னு வச்சுக்கிடுங்க, ஃபஜ்ர் பாங்கு வரைக்கும் நமக்கு வந்து இரவு. அப்போ மகரிப்பு 6 மணி பாங்கு, உதாரணத்துக்கு 6 மணி, ஃபஜ்ர் பாங்கு 5 மணினா 11 மணி நேரம். 11 மணி நேரம்னா 660 நிமிடங்கள் நமக்கு என்ன செய்ய ஆகுது. இந்த 660 நிமிடங்கள்ல பாதி அப்படிங்கிறது 660ல பாதி எத்தனை? 330. 660ல பாதி எத்தனை? 330. 660ல வந்து 3/1 எத்தனை? 220. 660ல 3/1 220. 660ல 6/1 110 நிமிடங்கள். சரிங்களா? 110 நிமிடங்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு என்ன செய்வாங்க, பாதி நேரம் தூங்குவாங்க, அல்லது பாதியிலேயே 6/1 தூங்குவான்னு வச்சுக்கிட்டுங்க. அவங்க தூங்குறதுக்குன்னு ஒதுக்கக்கூடிய நேரம் 330 நிமிடங்கள். அடுத்து ஒரு 110 நிமிடங்கள். 330 110 எத்தனை ஆச்சு? 440 நிமிடங்கள். மகரிபுல இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் உள்ள நேரங்களில் மகரிபுல இருந்து இஷா தொழுவது தடுக்கப்பட்ட நேரம், தூங்குறது தடுக்கப்பட்ட நேரம். நம்ம தூங்கக்கூடாது. இஷா தொழுதவங்க ரசூல் என்ன செஞ்சிருவாங்க, தூங்கிடுவாங்க. தூங்குனா அவங்க அதிகபட்சம் ஒட்டுமொத்த இரவு மகரிபுல இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் உள்ள நேரத்தில் வந்து அவங்க என்ன செய்வாங்க, 440னா ஒரு 400 நிமிஷம் அவங்க என்ன செய்வாங்க, தூங்குவாங்க. நம்ம விளங்கிக்கலாம். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் தொழுத நேரங்கள் எவ்வளோன்னு டெய்லி வளமையாக அவங்க தொழக்கூடிய நேரங்கள் எவ்வளோன்னு சொன்னோம்னா 220. நம்ம அவ்வளோ தொழ முடியாது. 220னா எத்தனை ஆச்சு? 3 15 180, அடுத்து ஒரு 40, 3 மணி நேரம் 40 நிமிஷம் அளவுக்கு சொல்ல செஞ்சிருக்கிறாங்க, தொழுதுருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழக்கூடிய நேரம் சஹர் நேரம் என்பது எப்பொழுது ஆரம்பிச்சிருது? ஃபஜ்ர் பாங்குலேருந்து 3 மணி. வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். அவங்க சஹர் நேரங்கள் என்ன செய்வாங்க, பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அப்போ நம்ம அந்த சஹர் நேரம் என்பது ஒரு 3 மணி 40 நிமிஷம், அதுலேருந்து இந்த அதிகாலை நேரம் நமக்கு என்ன செஞ்சு ஆரம்பித்து விடுகிறது. பொதுவாக நம்ம எந்த நேரத்திலையும் நம்ம தொழுது கொள்ளலாம், தூங்கிக் கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தூங்குவதற்காக சொல்லக்கூடிய நேரம் ஹதீஸில் வருது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ல இரவுல பாதி நேரம் தூங்குங்க, அதை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறீங்க, அது கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க அல்லாஹ் சொல்கிறான். அது நபிகள் நாயகம் ஹதீஸில் நமக்கு ஒரு சஹாபிக்கு சொல்லும்போது தெளிவுபடுத்துகிறாங்க, நீங்கள் இரவுல வந்து பாதி நேரம் தூங்குங்க, அடுத்து 6/1 ரசூல்ல தூங்குவாங்க, 3/1 தொழுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்தம் 660 நிமிடங்களில் 330 நிமிடங்கள் அது உள்ள நேரங்களில் தூங்குறது, திரும்ப ஒரு 220 நிமிடங்கள் தொழுகிறது, திரும்ப ஒரு 110 நிமிடங்கள் தூங்குவதற்குரிய நேரம். அப்போ நம்ம எப்படினாலும் மாற்றி மறிச்சுக்கிட்டா பிரச்சனை கிடையாது. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவு நேரங்களில் அவங்க என்ன செய்வார்கள், நின்றவர்களாகவும் சஜிதா செய்தவர்களாகவும் தொழுவார்கள். அதே நேரத்தில் நாம் 220 நிமிஷம் டெய்லி தொழ முடியுமானா அவங்கவுங்க ஈமானை பொறுத்தது. ஆனால் குறைஞ்ச என்ன செய்யலாம், ஒரு 10 நிமிடம் 1/4 மணி நேரம். நபியான சொல்கிறாங்க, இன்னும் அஹப்பல் அமலி இலல்லாஹி அதுவோ முஹாவையின் கல். அல்லாஹ்விற்கு அமல்களே ரொம்ப பிடிச்சது என்ன சொல்ல, நிரந்தரமாக செய்யக்கூடியது. அது கம்மியாக தான் பிரச்சனை கிடையாது. ஒரு ரக்காத்து நம்ம வித்திரு ஃபஜ்ருக்கு முன்னாடி நீ வித்திரு தொழுதா கூட போதும் தான். நம்முடைய நிலைமைக்கு அவங்களுடைய சூழலை கருதி ஒரு 2 ரக்காத்து நம்ம தஹஜ்ஜத்தை தொழுட்டு ஒரு ரக்காத்து வித்திரு தொழுதுக்கலாம். ஒரு 4 ரக்காத்து தஹஜ்ஜத்தை 2 4 ரக்காத்து தொழுட்டு ஒரு 3 ரக்காத்து வித்திரு, ஒரு ரக்காத்து வித்திரு, எப்படி தான் நம்முடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தஹஜ்ஜத் தொழுகையை நாம் நிறைவேற்றிக்கலாம். அதிகபட்சம் நபிகள் நாயகம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்க வந்து ரசூலுல்லாஹ் செஞ்ச மாதிரி 11 2 10 ரக்காத் தொழுது 2 என்ன செஞ்சுட்டு 8 ரக்காத் தொழுது வித்திரு 3 கூட என்ன செஞ்சுக்கலாம், தொழுதுக்கலாம். பல விதங்கள் அதில் இருக்குது. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், அம்மன் ஹுவ கானித்துன் ஆனா லைலி சாஜிதும் வ காயிமன். இரவு நேரங்களில் சஜிதா செய்தவர்களாகவும் நின்றவர்களாகவும் அல்லாஹ்விற்கு பணிந்து தஹஜ்ஜத் தொழுகையை நிறைவேற்றி. எதற்கான தஹஜ்ஜத் தொழுகையை நிறைவேற்றினா யஹதருல் ஆஹிரா, மறுமையை பயந்தவனாக. மறுமையை ஒருத்தன் பயந்து தொழுகிறான்னு சொன்னாலே மறுமையை நம்புறான்னு அர்த்தம். மறுமைக்கு அஞ்சியவனாகவும் எர்ஜு ரஹ்மத்த ரப்பி, தன்னுடைய இறைவனுடைய அருளை, அல்லாஹ் எப்படியா நம்மளை நரகத்தை விட்டு காப்பாற்றணும், அல்லாஹ் நம்மளுக்கு சொர்க்கத்தை தரணும். சொர்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய அருள், நரகம் என்பது அல்லாஹ்வுடைய வேதனை. குர்ஆன் அல்லாஹ் சொல்லினா சொர்க்கத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னா, அன்தி ரஹ்மத்தி, நீ வந்து என்னுடைய அருள், அர்ஹமு பிக்கமன் அஷாஉ மின் இபாதி, என்னுடைய அடியார்களில் நான் நாடியோருக்கு உன்னை கொண்டு அருள் புரிவேன். அப்போ அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை ஆதரவு வைத்து
நரகத்தை விட்டு அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற அல்லாஹ்வுடைய அருள். இந்த உலகத்துல நோய்களை விட்டும் துன்பங்களை விட்டும் சோதனைகளை விட்டும் குழப்பங்களை விட்டும் காப்பாற்றுறதும் அல்லாஹ்வுடைய அருள். அப்ப அல்லாஹ்வுடைய மறுமையை பயந்து அல்லாஹ்வுடைய அருளை ஆதரவு வைத்து நின்றவர்களாகவும் சஜிதா செய்தவர்களாகவும் இரவு நேரங்களில் இறைவனுக்கு பணிகின்றார்களே, இவர்களான் அல்லாஹ் முடிச்சிடலாம். இவர்களான் முடிச்சா அல்லாஹ் யாரோட ஒப்பிடுறான்? இந்த மாதிரி மக்கள் யாரோடு ஒப்பிடுகிறான் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுது. குர்ஆன்ல குறிப்பிடுதுங்கும் போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கியம். ஏன்னு கேட்டோம்னா, இப்போ நம்ம பேசிக்கிட்டே வரும்போது சொல்கிறோம், அதாவது ஒரு ஒரு ஒப்பீடு காட்டும் பொழுது ஒப்பீடை சொல்லிட்டோம் வச்சுக்கிடுங்க. நான் பள்ளிவாசலுக்குள் வந்தேன், மெம்பரில் ஒரு சிங்கம், ஒருவர் சிங்கம் கர்ஜித்து கொண்டிருந்தார், பயான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவரை பார்க்கும் பொழுது எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு பாட்டை வச்சுக்கிடுங்க. அவரை பார்க்கும் பொழுது அந்த பயான் சூப்பராக இருந்துச்சுன்னா எல்லாரும் அப்படியே ஒத்தோடமாக கேட்டுட்டு போயிடும். எப்படி இருந்தது தெரியுமான்னு எல்லாரும் செய்வாங்க, கூர்ந்து கவனிப்பாங்க, என்ன என்ன சொல்ல போகிறாங்க. சொல்லாமலே போயிட்ட கொஞ்சம் கேள்வி ஏற்படும். அப்படி எப்படி இருந்தது தெரியுமான்னு சொன்னீங்களே என்ன, மனுஷன் சிந்திக்க ஆரம்பிப்பான். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்துல ஒரு கேள்வியோடு அல்லாஹ் நிப்பாட்டிடலாம். அம்மன் ஹுவ கானித்துன் ஆனா இல்லைன்னு சாஜிதவோ காயிமன் யஹதருல் ஆஹிரத வ யர்ஜு ரஹ்மத் ரப்பி. மறுமையை பயந்தவனாகவும் தன்னுடைய இறைவனுடைய அருளை ஆதரவு வைத்தவனாகவும் பணிந்தவனாகவும் சஜிதா செய்தவனாகவும் நின்றவனாகவும் இரவு நேரங்களில் அல்லாஹ்விற்கு பணியக்கூடியவனா அப்படி அல்லாஹ் நிப்பாட்டிட்டா. அல்லாஹ் என்ன சொல்ல வருகின்றான்? நம்ம போக்கப்பட்டது அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சு பெரும்பாவியா வாழ்றான அவனோடு இவன் சமமாக முடியுமா? ரெண்டும் சமமா? நிழலும் வெயிலும் சமமாக முடியுமா? இருளும் ஒளியும் சமமாக முடியுமா? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரோடு இவர்களை ஒப்பிடுகிறானோ அது போக்கப்பட்டு. இது ஒரு இலக்கியம். இலக்கியத்தில் சில நேரங்களில் ஒரு விஷயத்தை கேள்வியாக முடிக்கும் பொழுது அது அதிகமாக நம்ம உற்று நோக்கக்கூடிய ஒரு தன்மையை உண்டாகும். இது குர்ஆனில் ஏராளமான நூற்றுக்கணக்கான வசனங்களில் அல்லாஹ் இந்த வழிமுறையை பின்பற்றுறோம். மொழிபெயர்க்கும் போது நம்ம என்ன செய்வோம்? பிராக்கெட்டில் அதற்குரிய விளக்கத்தோடு சேர்த்து மொழிபெயர்த்துரும். ஆனால் அரபி மூலத்தில் படிக்கும்போது அப்படி துண்டா நிற்கும் போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கியம். அந்த இலக்கியம் எதற்காக? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய சிந்தனையை ஒரு குர்ஆனை அரபி மொழியோடு தெரிஞ்சு படிக்கும் பொழுது அவன் உற்று நோக்குவான். எதற்கு இங்கே தொக்கி நிற்கிற வாசகம் முடியலையே, என்ன காரணம்? அப்போ இங்கே அல்லாஹ் ரப்பல் ஏன் இறைவன் இப்படி நிறுத்தி இருக்கிறான்? அப்போ சிந்தனை தூண்டும். சிந்திக்கும் பொழுது அந்த வசனத்தில் இறைவன் நம்முடைய சிந்தனையை உற்று நோக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை ஒரு அற்புதமான முறையில் அல்லாஹ் செய்திருக்கின்றான். கேள்வியாக அல்லாஹ் நிறுத்தி இருக்கின்றான். அடுத்து அல்லாஹ் கூறுகின்றான், குல்கள் எஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக முடியுமா நபியன் என்று நபியை கேட்பீராக. இது கண்டிப்பாக தெரிஞ்சவனும் தெரியாமல் சமமாக முடியாது. சரிதானே? ஒருத்தன் தச்சு தொழிலை தெரிஞ்சிருக்கான், ஒருத்தன் கெமிக்கலை பற்றி தெரிஞ்சிருக்கிறான், ஒருத்தன் பெயிண்டிங்கை தெரிஞ்சிருக்கிறான், ஒருத்தன் பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. அதை தெரிஞ்சவனும் தெரியாத சமமாக முடியுமா? ஒருத்தன் விவசாயத்தை நல்லா படித்து விவசாயம் பண்ணுறான், விவசாயத்தை படித்தவனும் விவசாயத்தை படிக்காமல் சமமாக முடியுமா? எந்த விஷயத்திலையும் தெரிஞ்சவனும் தெரியாதவனும் செய்ய முடியாது, சமமாக முடியாது. அறிந்தவனும் அறியாதவனும் சமமாக முடியாது. அதே நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் அறிந்தவனும் அறியாத சமமாக முடியாதுன்னு சொன்னோம்னா இது எல்லா அறிந்தவனையும் புகழ்ந்து நம்ம விளங்கிடக்கூடாது. ஏன்னா சில விஷயங்கள் நம்ம தெரியாமல் இருக்கே நமக்கு நல்லது. சில விஷயங்களை ஒருத்தன் எப்படி பிக் பாக்கெட் அடிக்கணும் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். பிக் பாக்கெட் அடிக்க தெரிந்தவனும் நேர்மையாக வாழ்கிறவனும் விட இவன் தெரிஞ்சவன் சிறப்புன்னு சொல்ல முடியுமா? அப்போ அறிந்தவனும் அறியாத சமமாக முடியுமான்னு சொன்னோம்னா அறிந்தவன் என்பது எந்த அறிவு புகழக்கூடியதாக இருக்கும் அந்த அறிவு தான். ஒருத்தன் ஒரு ஆபாச விஷயத்தோடு தெரிஞ்சு வச்சிருக்கிறான், எப்படி விதமாக போட்டா எடுக்கணும் தெரிஞ்சு வச்சிருக்கான் வச்சுக்கிடுங்க. அசிங்கமாக எப்படி ஒரு ஆளை திட்டணும் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். இவனுடைய இல்மு நமக்கு தெரியாமல் இருக்க நல்லது. நிறைய பேர் வழிகேட்டு போன தத்துவங்களை பேசுகிறவங்க ஃபுல்லாக பெரும்பாலும் வழிகேட்டில் இருப்பாங்க. யாரெல்லாம் ஃபிலாசபி தத்துவத்தில் போகிறாங்களோ 100% தத்துவத்தில் நேர்வழியை நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு கல்வி இருந்தால் போதும். குர்ஆன் சொன்னா என்ன தத்துவத்தை சொல்றது அந்த தத்துவத்தை விளங்குற அளவுக்கு இருந்தால் போதும். தத்துவம் என்ற பெயரில் ரொம்ப 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 வழிகட்டு போன கூட்டங்கள் இருக்குது. பெரும்பாலும் தத்துவம் என்பது வழிகேட்டில் கொண்டு போய் சேர்த்துடும். ஒருத்தன் தத்துவத்தை நம்ம தெரியாமல் இருக்க நமக்கு நல்லது.
எந்த அளவுக்கு மார்க்கத்தை விளங்குறதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு விஷயத்தை இலக்கியத்தை புரியணும், ஒரு நேரடி அர்த்தம் என்ன மறைமுக அர்த்தம் என்ன அது தெரியறதுக்கு போதும். தத்துவங்கிற பேரில் ரொம்ப போன வச்சுருங்க அந்த அதாவது விளங்குறதுக்காண்டி. என்னுடைய வாலிப பருவத்தில் வந்து நிறைய நாவல்கள் படிப்பேன். அதில் பாலகுமாரன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர், அவர் எழுத்தை படிச்சே வச்சுக்கிடுங்க நிறைய பேருக்கு என்னன்னே புரியாது. அப்படியே தத்துவம் தான், தத்துவம் தத்துவம் தத்துவம். அப்படி ஒரு புள்ளியில் ஒரு ஆலமரத்துக்கு கீழே படுத்திருப்பான். அவன் அந்த ஆலமரத்து விதையை பார்த்து கற்பனை பண்ணுவான். 10 300 400 பக்கம் என்ன செய்யும், அவன் பண்ணுற கற்பனை தான் நாவல். அது அதில் யார் ரொம்ப ஈடுபாடு ஆயிட்டாங்களோ அது என்ன செய்யும், அது வந்து ஒரு விதமான மெண்டலா பைத்தியமாக அவனை ஆக்கிரும். மார்க்கத்தை வந்து ஏற்குமாறாக என்ன செய்வாங்க, புரிவாங்க. அப்போ ஒருத்தன் தத்துவவியலில் ரொம்ப கதை கண்டிருக்கான் வச்சுக்கிடுங்க, அது படிக்காமல் இருக்கிறது நமக்கு என்னது நல்லது. அப்போ எந்த கல்வி வந்து அறிந்தவனும் அறியாத சமமாக முடியுமா நல்லா கேட்கறது வந்து எந்த அறிவு வந்து நமக்கு நேர்வழிக்கு வழிகாட்டுமோ, எந்த அறிவு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமோ, எந்த அறிவு மார்க்க அடிப்படையில் பாராட்டத்தக்கதாக இருக்குமோ அந்த அறிவு. கண்டிப்பாக ஒன்றை பற்றி தெரிந்தவனும் ஒன்றை பற்றி தெரியாத ஜாகிலும் என்ன செய்ய முடியாது, சமமாக முடியாது. அறிந்தவனும் அறியாதவனும் ஒருபோதும் சமமாக முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதில் மிக மிக முக்கியமான அறிவு என்ன அறிவு தான், நமக்கு தேவை என்ன அறிவு தான், ஏகத்துவ கொள்கையை பற்றி அறிவது. ஏகத்துவ கொள்கையை பற்றி அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகிறார், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். குர்ஆனில் வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு துவாவை தான் நபிகள் நாயகத்துக்கு அதிகமாக கேளுங்கிறான். நபிகள் நாயகம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய துவாவை அதிகமாக கேட்டிருக்காங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இறைவா எங்களுக்கு இவ்வுலகில் நல்லதை தருவாயாக, வஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறுமையில் நல்லதை தருவாயாக, வகினா அதாபன்னார், நரக வேதனை விட்டு காப்பாற்றுவாயாக. அல்லாஹுமே அவன் கல்விபல் குழு சப்பித கல்வி ஆராத்தினைக்கு அல்லாஹ்வே உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை மார்க்கத்தை நிலைக்க செய்வாயாக. இதுபோல் நிறைய துவாவை ரசூல் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஆனால் குர்ஆனில் வந்து நபிகள் நாயகத்தை நோக்கி, நபிகள் நாயகம் அவங்களுக்கு மட்டும் கிடையாது நமக்கும் சேர்த்தான், அதிகமாக கேளுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன ஒரே விஷயம் ரப்பி ஜித்னி இல்மா வகுல் ரப்பி ஜித்னி இல்மா. நபியே நீங்கள் கேளுங்கள், இறைவா எனக்கு கல்வியை ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. மார்க்க கல்வி மார்க்க பொழுது எனக்கு எந்த அளவிற்கு ஒருவன் அல்லாஹ்வை நம்பி மறுமையை பயந்து மார்க்க விஷயத்தில் ஈடுபாடு காட்டுறானோ அந்த கல்வி அவன் அந்த உலகத்தை நல்லவனாக வாழ வைக்கும். மறுமையில் அழியாத அந்த சொர்க்கத்தை பெற்று தருவதற்கு, நிரந்தரமான சொர்க்க வாழ்வை பெறுவதற்கு, நரகத்தை தப்பிப்பதற்கு இந்த கல்வி நமக்கு நிச்சயம் காரணமாக அமையும். அப்போ மார்க்க கல்வியை அறிந்தவனும் அறியாதவனும் ஒருபோதும் சமமாக முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் வந்து நாம் பெற்றோர்களை என்ன செய்யணும், கவனிக்கணும். மார்க்கம் சொல்லுது. ஒரு பெற்றோருக்கு என்ன செய்யலாம், சாப்பாடு போடுறான், எல்லாம் செய்யலாம், அது சிறந்த செயல், தப்பு நாம் சொல்லலை. ஆனால் ஒரு கோடி வருஷம் பெற்றோருக்கு சாப்பாடு போட்டாலும் சரி, அதை விட சிறந்த செயல் என்ன தெரியுமா, 1 கோடி வருஷம் பிள்ளைகளை அவன் கவனிச்சாலும் சரி, மனைவி மக்களுக்கு அவன் சேவை செஞ்சாலும் சரி, அதை விட சிறந்த விஷயம் அவர்களை ஏகத்துவவாதிகளாக மாற்றுவது. தௌஹீது கொள்கையை உள்ளத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. ஏகத்துவம் ஏன் சேர்க்கணும், அந்த ஏகத்துவம் இல்லாமல் நம்ம மௌத்தாயிட்டம் வச்சுக்கிடுங்க, எத்தனை கோடான 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 கோடி ஆண்டுகள் ஆனாலும் மறுமையில் நாம் சொர்க்கத்திற்குள் சொல்லவே முடியாது. இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான் அல்லாஹ் சொல்லிட்டான். அவ்வளோ பெரிய பேராபத்து. அப்போ அந்த ஏகத்துவத்தை விளங்க வைக்கிறது எது, கல்விதான். வலாக்கின் கூனு ரப்பானியின் பிமா குந்தும் துஅல்லிமுனல் கிதாப் வ பிமா குந்தும் ததுருசுன், இந்த வேதத்தை நீங்கள் கற்றுக் கொடுப்போராகவும் ஒருவருக்கொருவர் பாடம் நடத்தி கொள்வதாகவும் இருப்பதினால் அல்லாஹ்வுடைய அடியாளர்களாக மாறிவிடுங்கள். உண்மையிலே அல்லாஹ்வுடைய அடியாராக ஆகணும்னு சொன்னோம்னா குர்ஆனை படிக்கணும். இந்த தப்சீர் வகுப்பு இதெல்லாம் நம்ம நடத்துகிறோம் பாருங்க, ஏதோ சொன்னதே சொல்கிறாங்க நிறைய பேர், அவங்க சூழல் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி வகுப்புகள், ஹதீஸ் வகுப்பு, மார்க்க விளக்க வகுப்பில் வந்து யார் ரொம்ப சரியான மார்க்கத்தை எந்த மக்கள் சொல்கிறாங்களோ அந்த சபைகளில் கலந்து கொண்டு நம்ம இல்மை பெற ரொம்ப முக்கியம். ஏன்னா உண்மையான அல்லாஹ்வுடைய அடியார்கள் யார் ஆக முடியும், வலாக்கின் கூனு ரப்பானியின், அல்லாஹ்வுடைய உண்மையான அடியார்களாக மாறிவிடுங்கள். பிமா குந்தும் துஅல்லிமுனல் கிதாப், இந்த வேதத்தை சொல்லி கொடுப்பதினாலும் ஒருவருக்கொருவர் வேதத்தை கற்றுக் கொடுப்பது. வேதத்தை பாடம் படிக்கணும். வேதத்தை பாடம் படிக்கணும் சும்மா படிச்சுட்டு போகிறதா,
ஒவ்வொரு வார்த்தையும் அதுக்கு என்ன அர்த்தம், எத்தனை அர்த்தங்கள்ல வந்திருக்குது. ஏன் அல்லாஹ் வந்து தொழுகையில பல நிலை இருக்கும்போது சாஜிதன்கிற நிலையை அல்லாஹ் ஏன் சொல்றான், காயிமன்கிற நிலையை அல்லாஹ் ஏன் சொல்றான், இரவு நேரங்கள் அல்லாஹ் சொல்றான், நஃபீங்கிற வார்த்தை ஏன் வரல, அது வந்தா என்ன அர்த்தம், வராட்டா என்ன அர்த்தம், இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம பாடம் படிக்கிறதுக்கு பேர் தான் வேதத்தை வந்து பாடம் கற்றுக்கொள்வது, பாடம் நடத்துவது. இதன் மூலமாகத்தான் இறை அடியார்களாக மாற முடியும், உண்மையான அடியார்களாக என்ன செய்ய முடியும், மாற முடியும் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். அப்ப அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை முடிக்கும் போது குல்கள் எஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன, அறிந்தவர்களும் அறியாத சமமாக முடியுமா, கண்டிப்பாக ஒன்றை பற்றி தெரிந்தவர்களும் தெரியாத சமமாக முடியாது. அது போன்று யாரு சமமாக இரவு நேரங்களில் அல்லாஹ் மறுமையை பயந்து அல்லாஹ்வோட அருளை எதிர்பார்த்து நின்று வணங்கக்கூடியவர்களும் அல்லாஹ்வை மறந்து பாவிகளாக வாழக்கூடியவர்கள் செய்ய முடியாது, சமமாக முடியாது. இன்னமா எத்ததக்கர் உலுல் அல்பாப், அறிவுடையவர்கள் தான் படிப்பினை பெறுவார்கள், பாடம் பெறுவார்கள். உலுல் அல்பாப் அல்லாஹ் ஒருவன் வந்து உண்மையிலே ஒரு மனுஷனுக்கு வந்து உண்மையான மனிதன் என்பவன் அறிவு இல்லாத உண்மையான மனிதன் கிடையாது, முழுமையான மனிதன் கிடையாது. ஒருத்தன் பைத்தியமா பிறந்துதான் வச்சுக்கோங்க, அவனை முழுமையான மனுஷன் சொல்ல முடியுமா? அக்குல், அறிவு இருக்கும். அக்குல்னா என்ன, அறிவுனா என்ன, ஒருவன் எவனுடைய அறிவு அவனுக்கு ஏற்படக்கூடிய கேட்டை விட்டும் அவனை எச்சரிக்குது, அவன் தான் அறிவாளி. ஒருத்தன் என்ன செய்யறான், சிகரெட்டை பத்தி ரொம்ப பேசுறான், சிகரெட்ல அந்த புற்றுநோய் இருக்கு, இந்த புற்றுநோய் இருக்கு, அப்படி இருக்கு அப்படின்னு பேசிட்டு அவன் வந்து வெளியே வந்து சிகரெட் பிடிக்கிறான் வச்சுக்கிட்டுங்க, இவனுக்கு அறிவு இருக்கானா, இவனுக்கு அறிவு கிடையாது, இவனுக்கு புத்தி இருக்கு. புத்திக்கு அறிவுக்கு என்ன வித்தியாசம், புத்தினா ஒன்று சொன்னா இப்படி விளங்குறது, ஓ இது வந்து எப்படி வந்துச்சு, இப்படி இப்படி வந்துச்சு, இது விளங்குறது. இது எல்லா புத்தி காஃபிருக்கு இருக்கும், முஸ்லீமுக்கு இருக்கும், முஸ்லிம்களுக்கும் புத்தி இருக்கும், காஃபிருக்கும் புத்தி இருக்கும். அறிவுனா என்ன, அறிவு என்பது எது கெட்டதோ அதை விட்டும் அவனை பாதுகாப்பது தான் அறிவு. இந்த அறிவு ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாத யாருக்குமே கிடையாது, ஏகத்துவத்தை விளங்காத யாருமே அறிவாளிகள் கிடையாது. புத்திசாலியா இருக்கலாம், ஒன்றை சொன்னா விளங்கிக்கலாம். இப்ப நாம என்ன சொல்றோங்கிறது தர்கா வழிபாட்டில் உள்ளவங்க புரியாமையா இருக்கும். நாம தர்காவில் கையேந்த கூடாதுன்னு சொல்றோம், இது அவனுக்கு புரியும், ஆனால் அவனுடைய அறிவு அந்த நேரான பாதையை எடுத்துக்கொள்ள தடுக்கிறது. அப்ப அறிவுக்கும் புத்திக்கு என்ன வித்தியாசம், நம்ம தமிழ்ல சொல்லலாம் அறிவுனா புத்தி ரெண்டு ஒன்று தானே, ஆனா அரபில வித்தியாசம் இருக்குது. அறிவு என்று சொன்னால் எவனுடைய அறிவு கெட்டதை விட்டும் அவனை தடுக்கிறது, அதுதான் அறிவு. ஒன்று மறுமைக்கு கெட்டது, உலகத்துக்கு கெட்டது ஒன்று, அதை விட்டு உங்களுடைய அறிவு தடுக்கணும். அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் போது யார் அறிவாளிகள், யார் மூமின்கள், அல்லதீன யஸ்தமிஊன கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, அவர்கள் இந்த குர்ஆன் என்ற அழகிய வார்த்தையை செவியுட்டு அதில் உள்ள அழகான விஷயங்களை பின்பற்றுவார்கள், இவர்கள் தான் அறிவாளிகள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்போ ஒன்றை சரி தப்புன்னு விளங்குறது அறிவாளி கிடையாது. நாம் எதை சரின்னு விளங்குறோமோ, எதை தப்புன்னு விளங்குறோமோ, அந்த தவறை விட்டு நம்ம அறிவு நம்ம தடுக்கணும். எதை வந்து நாம் தவறுன்னு சொல்கிறோமோ அதை விட்டு நம்முடைய அறிவு விளக்கணும், அதுதான் அறிவாளிகள். அதான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா எத்ததக்கர் உலுல் அல்பாப், அறிவுடையவர்கள் தான் படிப்பினை பெறுவார்கள், பாடம் பெறுவார்கள். அல்லாஹ் அறிவுடையவர்கள் அல்லாஹ் சொல்வது நல்லதை பின்பற்றக்கூடிய மக்களைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களை தவிர. அவர் வந்து ஒரு விண்ணியல் தெரியாமல் இருக்கலாம், கணக்கு தெரியாமல் இருக்கலாம், எழுத தெரியாமல் இருக்கலாம், படிக்க தெரியாமல் இருக்கலாம், ஒரு தௌஹீதை விளங்கிட்டான் வச்சுக்கிடுங்க, அவன் தான் மிகச்சிறந்த அறிவாளி. எவ்வளோ பெரிய கலெக்டர், முதலமைச்சர், பிரதமர், எவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட், எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அல்லாஹ் மறுமையில் எது கேடு தருமோ, அது அவனுக்கு எது கேடோ அதை விளங்காத ஒருவன், அதை விட்டும் அவனுடைய அறிவு அவனை தடுக்கவில்லை என்று சொன்னால் அவன் அறிவாளி கிடையாது. அப்போ என்ன, அவன் வந்து அவனுக்கு புரியக்கூடிய சக்தி தான் புரிஞ்சிடக்கூடாது, அவனுக்கு புரியக்கூடிய சக்தி இருக்குது, ஆனால் அவனுடைய அறிவு என்ன செய்யல, அவனுக்கு எது கேடு தருமோ அதை விட்டு தடுக்கல. அப்போ அவங்க அறிவாளியே ஆக முடியாது. அப்போ யார் தான் அறிவாளி, எவர்கள் மூமின்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் அறிவாளிகளாக முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா எத்ததக்கர் உலுல் அல்பாப், அறிவுடைய மக்கள் தான் படிப்பினை பெறுவார், நல்லுணர்வு பெறுவார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 9வது வசனத்தை அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான். இதை நம்ம செஞ்சு பார்த்தா இன்னும் பல விளக்கங்கள், ஞானங்கள் நமக்கு அல்லாஹ் கிடைப்பான். ஒவ்வொருவருக்கும் யூத்தில் ஹிக்மத மயஷா, தன் ஆடியோருக்கு அல்லாஹ் ஞானங்களை கொடுக்கின்றான். அப்போ நம்ம திருமறை குர்ஆனோடு அதிகமான தொடர்பு நமக்கு ஏற்படும் போது இன்னும் அதிகமான ஞானங்களை நம்ம ஒவ்வொரு வசனத்திலும் பெற முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆனை சரியாக விளங்கி பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களால் அனைவரையும் ஆக்கிரல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.